Hello everyone, this is Soumya from AXN Infotic. Hope all are doing great. Coming 22nd September 2025ல இருந்து இந்தியாவோட டாக்ஸ் சிஸ்டமான கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை த சிம்பிளிஃபையிங் டாக்ஸ் ஸ்லாப் ஆகவும் ரெடியூசிங் கம்ப்ளையன்ஸ் பர்டன் அண்ட் கன்சியூமர் ஃப்ரெண்ட்லி ஆகவும் ரீவாம்ப் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் ஜிஎஸ்டி 2.0. அதாவது ஏர்லியர் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர்ல 0%, 3%, 5%, 12%, 18, 28 பிளஸ் செஸ் அப்படிங்கிற டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது. அண்ட் இட் ஆஃபன் கிரியேட்ஸ் கன்ஃபியூஷன், டிஃபிகல்டிஸ் எக்ஸெட்ரா அண்ட் எக்ஸெட்ரா. ஆனா இப்போ ஜிஎஸ்டி 2.0ல டாக்ஸ் பெர்சன்டேஜை மர்ஜ் அண்ட் ரேஷனலைஸ் பண்ணி ஒரு சிம்பிளர் 4 ரேட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் 0% டாக்ஸை எசென்ஷியல் ஃபுட் அண்ட் ஹெல்த் கேர் ஐட்டம்ஸுக்கும், 5% டாக்ஸை டெய்லி யூசேஜ் ஐட்டம்ஸ் ஆன எஃப்எம்சிஜி பேக்கேஜ்டு ஃபுட்ஸ்க்காகவும், 18% டாக்ஸை ஸ்டாண்டர்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸா கன்சியூமர் டியூரபிள்ஸ்க்காகவும், அண்ட் 40% டாக்ஸை லக்ஸரி கூட்ஸுக்காகவும் டிஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஹாப்பினஸை கொண்டு வந்தாலும் த ரியல் ஸ்ட்ரகிள் ஃபார் பிஸ்னஸ் இஸ் அப்டேட்டிங் ஜிஎஸ்டி ரேட்ஸ் அண்ட் சிஸ்டம். அதுவும் பாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணாம நியூவா எப்படி கண்டினியூ பண்றதுன்னு ஒரு பெரிய டவுட் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் டேலி யூஸ் பண்ற கன்சர்ன்ஸ் நோ நீட் டு வரி ஃபார் திஸ். வாங்க இது எப்படி செட் பண்ணலாங்கிற டீடைல்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸை பார்க்கலாம். ஃபார் தட் ஃபர்ஸ்ட் டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கம்பல்சரி டேட்டாவை பேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீன்ல இருந்து Alt+G கிளிக் பண்ணி இதுல ஜிஎஸ்டி ரேட் செட்டப் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்துட்டு வரும். இதுல அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் நீங்க லெஜர் வைஸும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல குரூப் வைஸ் அண்ட் ஐட்டம் வைஸும் நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப லெஜர் வைஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா லெஜர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி ரேட் 18%ல என்னென்ன லெஜர்ஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ இங்கேயே வந்துட்டு நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம்னா பர்டிகுலரா இந்த லெஜருக்கு நீங்க சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு சைட்ல அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி இங்க ஆஸ் பர் கம்பெனி ஆர் ஸ்டாக் குரூப்னு இருக்குன்னா ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த லெஜரோட ஹெச்எஸ்என் ஆர் எஸ்ஏசி டீடைல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணிட்டு எஃபெக்டிவ் டேட் கேட்கும். ஸோ இந்த எஃபெக்டிவ் டேட்ல நியூ எஃபெக்டிவ் டேட் செட் பண்ணி 22nd செப்டம்பர் 2025 அப்படின்னு செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ்லையும் ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர்னு கொடுத்துட்டு டாக்ஸபிள். ஸோ இப்போ இது 18% டாக்ஸ்ல இருந்தது, நான் 5%க்கு சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா 5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் டேட் கேட்கும். ஸோ எஃபெக்டிவ் டேட் கம்பல்சரி நீங்க எந்த டேட்ல இருந்து செட் பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து இந்த டாக்ஸ் பர்சன்டேஜ் எஃபெக்டிவ் ஆகும். ஸோ நியூ எஃபெக்டிவ் டேட்னு செட் பண்ணிட்டு 22/9/2025 அப்படின்னு செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இல்ல இதுவே நீங்க பல்கா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா லெஜர்ஸையுமே செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Spacebar கொடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்க சிங்கிள் கிளிக்லயே அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லெஜர் வைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல பர்டிகுலரா ஒரு குரூப் வைஸ் நீங்க ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கு பெர்சன்டேஜஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் குரூப் ஓபன் பண்ணிட்டு இங்கேயே உங்களுக்கு குரூப் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ குரூப் வைஸ்ல நீங்க ஹேவல்ஸோடது இப்போ நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா பர்டிகுலரா இந்த ஐட்டம்க்கு மட்டும் நான் ஜிஎஸ்டி ரேட் பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்க இங்க செலக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா சைட்லயே வந்துட்டு உங்களுக்கு இங்க கெட் அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பர்டிகுலரா ஒரு ஐட்டம் வேணும்னா நீங்க ஸ்பேஸ் பார் கொடுத்து சிங்கிள் ஐட்டமை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல Ctrl+Spacebar கிளிக் பண்ணி எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் ஸோ செலக்ட் பண்ணி இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா நியூ எஃபெக்டிவ் டேட் கேட்கும். ஸோ நியூ எஃபெக்டிவ் டேட்ல 22nd செப்டம்பர் செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி கீழேயும் நீங்க ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் டாக்ஸபிள் அண்ட் 5%க்கு சேஞ்ச் பண்ணிட்டு நியூ எஃபெக்டிவ் டேட்டை 22nd செப்டம்பருக்கு சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஜிஎஸ்டி ரேட்மே வந்துட்டு உங்களுக்கு இங்க 5% அப்படிங்கிறதுல எடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ நீங்க இதே வந்துட்டு ஹெச்எஸ்என் வைஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சைட்ல உங்களுக்கு F5 ஹெச்எஸ்என் ஆர் எஸ்ஏசி வைஸ்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஹெச்எஸ்என் வைஸா உங்களுக்கு கீழே ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஹெச்எஸ்என் வைஸ் வந்துட்டு நீங்க ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணி நீங்க உங்களோட ஜிஎஸ்டி ரேட் செட்டப்பை வந்து இங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் அதே மாதிரி பர்டிகுலரா ஒரு ஐட்டம் வைஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்டாக் ஐட்டம் ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஸ்பேஸ் பார் கொடுத்து அதே மாதிரி செலக்ட் பண்ணி அப்டேட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஹெச்எஸ்என் டீடைல்ஸ் எடுத்துட்டு வரும். சேம் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண ப்ரொசீஜரே தான்.
ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர்னு செட் பண்ணிட்டு ஹெச்எஸ்என் நம்பர் அண்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் டேட் கேட்கும். நியூ எஃபெக்டிவ் டேட் சேஞ்ச் பண்ணிட்டு கரண்ட் டேட் என்னவோ அந்த 22 செப்டம்பர்லேருந்து எனக்கு இது எஃபெக்டிவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் டாக்ஸபிலிட்டி டைப்பில் 5% செட் பண்ணிட்டு நியூ எஃபெக்டிவ் டேட்டில் இங்கே வந்துட்டு 22 செப்டம்பர் 2025. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில ஐட்டம்ஸ் வந்து 18%லையும் இப்போ நான் சேஞ்சஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5%லையும் எனக்கு இங்கே சிங்கிள் கிளிக்லேயே மாறி இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் குரூப் லெவல் ஆர் கம்பெனி லெவலில் வந்துட்டு என்ட்ரிஸ் போடும்போது டேக்ஸ் பர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காமன் லெஜர்ஸ் ஆன பர்ச்சேஸ் சேல்ஸில் வந்துட்டு 18% இருக்குது அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து நியூவாக ஒரு டேக்ஸ் லெஜரை வந்து கிரியேட் பண்ணி என்ட்ரி ப்ராசஸை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் லெஜர்ஸ்லேயே வந்துட்டு இங்கே entries போடும்போது that may lead to data error. Hope everyone understand this video. Doubts or support contact our team details in screen. For more details, subscribe us. Thank you.